கிரிப்டோ கரன்சி. ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பண்டமாற்று முறை தான் இருந்தது. அதாவது நாம் ஒரு 9 ஆப்பிள் கொடுத்தோன்னா பதிலுக்கு அவர் 9 ஆரஞ்சு பழத்தை கொடுப்பார். அந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளை கொடுத்து தான் ஒரு பொருளை மாற்றுவோம். அதான் பண்டமாற்று முறை அப்படின்னு பேர். அப்போ அந்த பண்டமாற்று முறை நிகழணும் அப்படின்னா நமக்கு தேவையான பொருள் அவருக்கு தேவையாக இருக்கணும். அப்போனா தான் வந்து 2 பக்கமும் தேவை ஒத்து போனால் மட்டும்தான் நாம் கொடுக்குற பொருளை அவர் வாங்கிக்கிட்டு நமக்கு தேவையான ஒரு பொருளை அவரால் வழங்க முடியும். ஆனால் அந்த மாதிரி தேவை எப்போது இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த தேவையினுடைய அளவும் ஒரே மாதிரி சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போதான் ஒரு சிக்கல் வந்தது. அப்போதான் கண்டுபிடிக்கப்பட்டதான் வந்து நாணயங்கள். அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய காகிதங்களில் அச்சடிக்கப்பட்ட நாணயங்கள், ரூபாய் நோட்டுகள். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகள்லையுமே வந்து மத்திய வங்கிகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த நாணயங்களை அச்சிடுறாங்க. அந்த பணத்தை வந்து அவங்க வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க. அப்படி எல்லா நாட்டிலையுமே பணம் வந்து அச்சடிக்கப்படுது. அந்த நாட்டினுடைய அந்த ரிசர்வ் வங்கியினுடைய ஆளுநர், கவர்னர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கையெழுத்து போடுவார். ஐ ப்ராமிஸ் அப்படின்னு எல்லா நாட்டு நாணயங்கள்லையும் இருக்கும். அந்த நாணயத்துக்கு எவ்வளோ மதிப்பு, அந்த உள்நாட்டில் எவ்வளோ மதிப்பு இருக்குது அப்படிங்கிறது அவர் வந்து அத்தாட்சி வந்து அவர் வந்து கையெழுத்து போடுவார். இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு நாணயங்கள் இருக்குது. இந்த நாணயங்களுடைய மதிப்பீடுகளில் ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. இப்போ அமெரிக்க டாலருடைய மதிப்பு ஒரு மாதிரி இருக்கும், யூரோ கரன்சி அதனுடைய வேல்யூ ஒரு மாதிரி இருக்கும், திர்ஹாம்ஸ் அது ஒரு மாதிரி இருக்கும், தினார் ஒரு மாதிரி இருக்கும், இந்திய ரூபாயினுடைய மதிப்பு ஒரு மாதிரி இருக்கும். இப்படி நாடுகளுடைய ஒவ்வொரு நாட்டுக்கான நாணயங்கள் வேறுபடுது. அப்போது ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு நம்ம போகணும் அப்படின்னா ஏதாவது ஒரு பொதுவான நாணயம் நமக்கு தேவைப்படுது. இப்போ வந்து உலகம் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா டாலர் வந்து எல்லா நாடுகள்லையுமே அக்செப்ட் பண்ணக்கூடியதாக இருந்தாலும் எல்லாத்தையும் இருக்குமான ஒரு கேள்விக்குறி. அப்போது வந்து நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா பண பரிவர்த்தனை பண்ண வேண்டியிருக்கு. ஒரு நாட்டு நாணயத்தை கொடுத்து அந்த நாட்டினுடைய அன்றைய தேதி மதிப்புப்படி நம்ம எவ்வளோ நாணயமோ அதை வாங்கி நம்ம வச்சுக்கிட்டா மட்டும்தான் அந்த நாட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ண வேண்டிய ஒரு சூழல். ஸோ இன்றைக்கும் பண விஷயத்தில் அன்னைக்கு எப்படி பண்டமாற்று முறையில் ஒரு சிக்கல் ஒரு பிரச்சனை இருந்துச்சோ அதே மாதிரி இன்றைக்கும் நாணயத்தில் எல்லாத்துக்கும் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது தான் செய்யுது. அதுக்கு தீர்வு சொல்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒன்று தான் வந்து இந்த கிரிப்டோ கரன்சின்னு சொல்லக்கூடிய பிட்காயின். கிரிப்டோ கரன்சி அப்படின்னு என்னன்னா உலகம் முழுக்க பொதுவான ஒரு பணம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதை உருவாக்குனவர் யாருன்னா ஜப்பான் நாட்டை சார்ந்தவர். 2019 இதை வந்து உருவாக்குனார். இன்னும் சொல்ல போனால் இந்த கொரோனா நேரத்தில் எல்லாரும் வீட்டடங்கி இருக்கும்போது தான் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி உலகம் முழுக்க விவாதத்துக்குரிய ஒரு பொருளாக இது மாறிச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பொதுவான இந்த கிரிப்டோ கரன்சி, கிரிப்டோ காயின் சொல்லக்கூடிய இந்த பிட்காயின்ங்கிறது என்ன அப்படின்னா அது ஒரு மெய் நிகர் பணம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இதை நம்ம வந்து தங்கம் மாதிரியோ அல்லது நம்ம காகித நாணயங்கள் மாதிரியோ நம்ம கையால் தொட்டுலாம் பார்க்க முடியாது. இது வந்து இணைய வழியில தான் இது வந்து பரிமாற்றம் பண்ண முடியும். இந்த நாணயங்களை பணத்தை பணமாக பார்க்காம பணத்தை ஒரு முதலீடாக பார்க்க போய் இதில் நிறைய பேர் பணத்தை போட போட என்ன ஆகி போச்சுன்னா இதனுடைய விலை வந்து ரொம்ப அதிகமாக உயர ஆரம்பிச்சிட்டு. மற்ற டிரான்சாக்ஷனுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற டிரான்சாக்ஷன் எல்லாமே வங்கிகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். ஆனால் இந்த பிட்காயின் சொல்லக்கூடிய இந்த கிரிப்டோ கரன்சியினுடைய கட்டுப்பாடு வந்து வங்கிகள்கிட்ட கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இதனுடைய ஒரு முழுமையான ஒரு உள்கட்டமைப்பே நிதி அடிப்படையில் ஒரு உட்கமைப்பே இன்னும் எந்த நாட்டிலையும் சரியாக ஏற்படுத்தப்படலை அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் இதனுடைய இது பார்த்திங்கன்னா இதுக்கு நமக்கு தேவை வந்து ஒரே ஒரு இணையதள இது வசதி மட்டும் இருந்தால் போதும். நம்மளால் இங்கேருந்து உலகத்தில் எந்த மூலையில் இருக்கிற யாருக்கும் இந்த பணத்தை வந்து நம்மளால் அனுப்ப முடியும். இது வந்து வேலெட்டில் தான் வந்து நம்ம வச்சுருக்க முடியும். அதை நம்ம சேமிக்க முடியும், விற்பனை செய்ய முடியும் அல்லது வாங்க முடியும். இதெல்லாம் இதில் பண்ணலாம். அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் கார்டில் இது வாங்கக்கூடிய வசதி மூலம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ அதற்கான வசதிகளையும் இப்போ ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த இதில் என்ன ஒரு நன்மை அப்படின்னா இப்போ நம்ம ஒரு செக்காக எடுத்தாலோ அல்லது நம்ம வந்து இணைய வழியில் பரிமாற்றம் பண்ணாலோ ஒரு கமிஷன் ஒரு அமௌண்ட் பிடிக்கிறாங்க இல்லையா, எல்லாத்துலேயுமே ஒரு அமௌண்ட் பிடிக்கிறாங்க. ஆனால் இந்த பிட்காயினில் அந்த மாதிரி அமௌண்ட் எதுவுமே பிடிக்க கிடையாது. அதேமாதிரி நாம் யாருக்கு வேணாலும் அனுப்பலாம், யாருக்கிட்டேருந்துனாலும் நம்ம வாங்கலாம். அது யாருக்குமே தெரியாது. இன்னும் சொல்லப்போனால் வங்கிக்கே தெரியாது நம்ம யாருக்கு எவ்வளோ பணத்தை அனுப்பியிருக்கோம், நமக்கு எவ்வளோ பணம் வந்திருக்குங்கிறது வங்கிக்கே அது வந்து தெரியாது. அதை கண்காணிக்கிற இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ ஏன் இந்த பிட்காயினுடைய தேவை இப்போ ரொம்ப அதிகமாக ஏன் இருக்குது அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம லாக்கரில் பணத்தை வச்சாலும் அது வந்து அவ்வளோ பாதுகாப்பு இல்லைன்னு ஆயிடுச்சு. ஃபிசிக்கலாக நம்ம வைக்க முடியாது பணத்தை. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம அக்கௌண்ட்டில் வச்சுக்கலாம் அப்படின்னா கூட இன்றைக்கி நிறைய ஹேக்கர்ஸ் வந்து அந்த அக்கௌண்ட்டே ஹேக் பண்ணி நம்முடைய அக்கௌண்ட்டில் டிரான்சாக்ஷன்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க, பணத்தை எடுத்துடுறாங்க. சைபர் கிரைம்னு ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட்டே இருந்தாலும் இன்றைக்கும் பணம் வந்து போயிட்டு தான் இருக்குது, அந்த மாதிரி திருடப்பட்டு கொண்டு தான் இருக்குது. ஆனால்
இந்த பிட்காயினை பொறுத்த வரைக்கும் 100% வந்து யாராலையுமே வந்து ஹேக் பண்ணவே முடியாது. அதேமாரி யாருக்கு அனுப்புகிறோங்கிறது யாருக்கும் தெரியாது. இடையில வந்து எந்த விதமான சேவை கட்டணம், மறைமுக கட்டணங்கள் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி பண ரீதியான பரிவர்த்தனைகளுக்கு அடுத்த கட்டத்தான தேவையை மனசில் வைத்து உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய நாணயம் என்பதனால இன்னும் உலக அளவில் அது முழுமையான அங்கீகாரம் பெறவில்லை என்றாலும் கூட அதற்கான ஒரு முன்னெடுப்புகள் நடந்து கொண்டே இருக்கிறது. மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.